ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சில பேங்க்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்திருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் எதிர்பார்த்த மாதிரியே 58% விழுந்திருக்கு, 304 கோடி. சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 724 கோடியாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் முந்தின குவார்ட்டரில் 339 கோடியாக இருந்தது. ஸோ குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸ்லேயே விழுந்திருக்கு. மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் போர்ட்ஃபோலியோ ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறதுனால அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ட் இருந்ததுனால இங்கே அது இம்பாக்ட் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 4469 கோடி, 9.8% விழுந்திருக்கு. லெண்டர் எக்ஸ்பெண்டட் இன்ட்ரெஸ்ட் 4506 கோடியாக இருக்குது, 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 9%, குறிப்பாக அவங்களோட அசட் மேனேஜ்மெண்ட்டில் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 9 பேசிஸ் பாயிண்ட் ரெடியூஸ் ஆகி குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 5.95% இருக்குது. 6.04% இருந்தது, இப்போ 5.95% குறைஞ்சிருக்கு. மேஜராக அவங்களோட மைக்ரோ ஃபினான்ஸ் பிஸ்னஸில் தான் டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஃபுல் இயர் பேஸில் 6.09% இருக்குது. கஸ்டமர் டெபாசிட் 25.2% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ரீட்டைல் டெபாசிட் 26.4% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. காசா டெபாசிட் 24.8% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. காசா ரேஷியோ 46.9% இருக்குன்னு சொல்கிறாங்க. ரீட்டைல் டெபாசிட் இவங்களோட டோட்டல் கஸ்டமர் டெபாசிட்டில் 79% கான்ஸ்டியூட் பண்ணுது. அதாவது டோட்டல் கஸ்டமர் டெபாசிட்டில் ரீட்டைல் டெபாசிட் மட்டும் 79% கான்ஸ்டியூட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லோன் அண்ட் அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த லோன் அண்ட் அட்வான்சஸ் 20.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 20.4% லோன் அண்ட் அட்வான்சஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீட்டைல், ரூரல், எம்எஸ்எம்இ புக் 18.6% க்ரோத் ஆயிருக்கு. இது போக உங்களோட மைக்ரோ ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோ 28.3% ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓவரால் லோன் புக் 6.6% விழுந்திருக்கு. அதே மார்ச் 2025 ஃபுல் இயர் மார்ச் 2025 4% இருக்கு. மார்ச் 2024 6.6% இருந்தது, இப்போ 4% ரெடியூஸ் ஆயிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட மைக்ரோ ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோல விழுந்த அடி அப்படியே அங்கே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் இம்பாக்ட் ஆயிருக்குது. பேங்க்ஸோட லெகசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புக்ஸும் 17% ரெடியூஸ் ஆயிருக்கு, 2348 கோடியாக இருக்குது. ஸோ இவங்க டோட்டல் ஃபண்ட் அசட்ஸ் ஆஃப் த பேங்க் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1% தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அசட் குவாலிட்டி என்பிஏ, கிராஸ் என்பிஏ நல்லா இருக்குது. குறிப்பாக அசட் குவாலிட்டி ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. முந்தின குவார்ட்டரில் டிசம்பர் குவார்ட்டரில் 1.94% அந்த கிராஸ் என்பிஏ இப்போ 1.87% குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 0.53% இருந்தது, இப்போ 0.52% குறைச்சிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு என்பிஏ குறைச்சிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. அவங்களோட மைக்ரோ ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோவில் கிராஸ் என்பிஏ ரீட்டைல், ரூரல், எம்எஸ்எம்இ புக் அது 1.46% இருக்குது டிசம்பர் குவார்ட்டரில். அதே நெட் என்பிஏ குறிப்பாக ரீட்டைல், ரூரல், எம்எஸ்எம்இ புக்கில் 0.56% இருந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மோரராட்டு ரிசல்ட்ஸ் நீ பார்த்தீங்கன்னா இந்த டெபாசிட்ஸ் அது எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மைக்ரோ ஃபினான்ஸ் பிஸ்னஸில் ஒரு டாட்னால குறிப்பாக அதில் ஒரு இம்பாக்ட், அது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் இம்பாக்ட் ஆயிருக்கு. கிராஸ் ஸ்லிப்பேஜஸ் 2175 கோடியாக இருக்குது. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 72.3% இருக்குது. கிராஸ் ஸ்லிப்பேஜஸ் 17% 17 கோடி குறைஞ்சிருக்கு சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது. மைக்ரோ ஃபினான்ஸில் கிராஸ் ஸ்லிப்பேஜஸ் லோன் புக் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 152 கோடியாக இருக்குது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். ஏன்னா முந்தின குவார்ட்டரில் 1755 கோடியாக இருந்தது, இப்போ 1603 கோடியாட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கிராஸ் ஸ்லிப்பேஜஸ். ஸோ ஓவர்லாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா காசா ரேஷியோலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அசட் குறிப்பாக அசட் குவாலிட்டி நல்லா இருக்குது. அது போக அவர் ஃபண்டட் அசட் புக் அதுவும் 20.4% இன்க்ரீஸாக இருக்குது. ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. 7500 கோடி பார்த்தீங்கன்னா ஃபண்டும் உள்ளே வருது. இது போக டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 25 காசு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 25 காசு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ரெஷர் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் இம்பாக்ட் ஆயிருக்கு. மற்றபடி டெபாசிட் எல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் பெருசாக ஸ்டாக் ப்ரைஸ்லாம் இது அடி விழாது. நீங்கள் சொல்ல மாதிரி 55 ரூபா அந்த ரேஞ்செலாம் போகுமான்னு தெரில ஒரே நாளில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஓவரால் இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ரிசல்ட்ஸ் ரொம்ப ஒன்றும் போர்னு சொல்ல முடியாது. மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி அவங்க சொல்கிற மாதிரி ப்ரெஷரில் இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் 66 ரூபாயில் இருக்குது. எவ்ரி டிப் கன்சிடர் பண்ணுங்கள். இதான் என்னோட ஓன் ஒப்பீனியன். நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல. நெக்ஸ்ட் ஓஎன்ஜிசி கொடுத்த அப்டேட்டு 3500 கோடி பார்த்தீங்கன்னா 3500 கோடி க்ரீன் எனர்ஜி கெப்பாசிட்டி புஷ்க்கு வேண்டி அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறாங்க. குறிப்பாக 2030 10 GW ஆஃப் டார்கெட் கெப்பாசிட்டி அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓஎன்ஜிசி 3200 கோடி 3500 கோடி க்ரீன் எனர்ஜி கெப்பாசிட்டி அந்த கோல் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல ஒரு நண்பர் டவுட் கேட்டார், ப்ரோ இந்த அமர்ராஜா அடுத்தது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இதை பற்றி பேசுங்கன்னு. அமர்ராஜா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோன் கிட்ட வந்துடுச்சு.
பட் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு 850 அந்த ரேஞ்ச் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிற அமராஜாவில் 989 லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு 1% நெகட்டிவ். ரீசன்ட்லி ரிசல்ட்ஸும் வர இருக்குது, பார்த்துட்டு வேணா அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு போகலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அமராஜாவில். பட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் இருக்குது. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஹைலி ஓவர் வேல்யூட் 39 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. இப்போதைக்கு எக்ஸைட்லலாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. 370 இருக்குது எக்ஸைடு. 3% லாஸ்ட் மார்க்கெட்டில் விழுந்துருந்துச்சு. ஸோ ரெண்டுமே நல்ல கம்பெனி தான். ஆனால் எக்ஸைட் வேல்யூஷன் ஜாஸ்தி, அமராஜா சீப்பாக இருக்குது. பட் அது வந்து மேபி ஒரு 900 பிரேக் பண்ணலாம். அதனால் பொறுமையாக இருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா 1-2 ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஏசிசி, அடுத்தது அம்புஜா சிமெண்ட்ஸ். இதை பற்றி பேசுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஏசிசியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் 20% விழுந்துருந்துச்சு, 751 கோடி. இது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 5207 கோடியாக இருந்து 12.7% இன்க்ரீஸ் ஆயிருந்து. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5500 கோடி மேலே பண்ணியிருக்கிறாங்க. 5514 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் சிமெண்ட் பிஸ்னஸ் மட்டும் 5685 கோடி, 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது வால்யூம் 11.9 மில்லியன் டன்ஸாக இருக்குது, 14% க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ரெடி மிக்ஸு கான்ட்ராக்ட் அதுலேருந்து வந்த ரெவன்யூ 419 கோடி, 32.12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் குறிப்பாக அதர் இன்கமில் வந்தது, அதாவது இந்த ஏசிசியோட டோட்டல் இன்கமில் அதர் இன்கம்லேருந்து வந்தது ஒரு 6066 கோடின்னு சொல்கிறாங்க. அது 12% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இதுதான் ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி ரெவன்யூன்னு சொல்கிறாங்க. ஃபுல் ஃபினான்ஷியல் இயரில் ப்ராஃபிட் 2402 கோடியாக இருக்குது, 2.87% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் 11.65% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஃபுல் இயர் பேஸில் நான் சொல்கிறது. போர்டு வந்து 7.50 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஏசிசி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பட் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது 1938 இருந்துச்சு. லாஸ்ட் மார்க்கெட்டில் 6% மேலே விழுந்திருக்காங்க. பட் இந்த ரிசல்ட்ஸை மார்க்கெட் அக்செப்ட் பண்ணலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் விழுந்துருந்துச்சு. இந்த கம்பெனியை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸ்டாக் ப்ரைஸ் 1938 ரூபாயில் இருக்குது. கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ தான். பட் பாஸ்ட் 5 இயர்ஸ் எடுத்து பார்க்கும்போது எங்களோட சேல்ஸ் க்ரோத் ஜஸ்ட் 6.81% தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்க்கும்போது 11% இருக்குது. மோஸ்ட்லி உங்களோட ஏர்னிங்ஸ் 1175 கோடினா அது அதர் இன்கம்லேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதை மார்க்கெட் கரெக்டாக கெஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் பே அவுட்டும் வந்து போகிறா இருக்குது. பட் இப்போ 7.50 காசு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த அதானி பார்ட் ஆஃப் கம்பெனி தான், அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான். வேல்யூஷன் பி ரேஷியோ 15 இருந்தாலும் இந்த ஸ்டாக்ல நான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணல. நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஓன் ஒப்பீனியன். அம்புஜா சிமெண்ட்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் 548 ரூபாயில் இருக்குது, 4% விழுந்துருந்துச்சு. 453 ரூபா 52 வீக் லோ. இது வந்து 30 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதிலலாம் ஃபோக்கஸ் பண்ணல. சிமெண்ட் ஸ்டாக்கே இப்போதைக்கு போகலை. ஏன்னா பெருசாக அவங்க ஒன்றும் டெவலப்மெண்ட் இருந்த மாதிரி தெரியல சிமெண்ட் கம்பெனிஸில். கெயிலும் கான்கார் இவங்க 2 பேரும் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. 2 கம்பெனியும் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த எல்என்ஜியை வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் ஃபியூலாட்டு கொண்டு வரதுக்கு, குறிப்பாட்டு எமிஷன் வந்து அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, அடுத்தது லாஜிஸ்டிக்ஸ் பர்பஸுக்கு இந்த எல்என்ஜி ஃபியூலை யூஸ் பண்ணுற மாதிரி எல்என்ஜி சப்ளையை இந்தியாவில் அதிகப்படுத்துறதுக்கு 2 பேருமே பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ ஓவரால் இது வந்து கெயிலும் கான்காரும் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. கெயில் வந்து 66% ஆஃப் மார்க்கெட் ஷேர் வந்து கேஸ் டிரான்ஸ்மிஷனில் வச்சிருக்காங்க. கேஸ் ட்ரேடிங் வந்து இவங்களுக்கு 54% இந்தியாவிலே இருக்குது. கெயில் அவங்களோட சப்சிடரி ஜேவி அதாவது ஜாயின்ட் வெஞ்சர் அந்த பேசிஸில் வந்து சிட்டி கேஸோட டிஸ்ட்ரிபியூஷனை இவங்க நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க கெயில். ஸோ அந்த கேஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் இவங்களுக்கு ஒரு லார்ஜ் போர்ட்ஃபோலியோ இருக்குது. 810 KTP அந்த பேசிஸில் வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸும் வச்சுருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் ஃப்ளீட்ஸுக்கும் இந்த எல்என்ஜி யூஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கான்காரும் கெயிலும் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. NTPC கிரீன் எனர்ஜி, ஹனிவல் UOP அவங்களுக்கு கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. ஏவியேஷன் ஃபியூல் ப்ரொடக்ஷன் சம்மந்தமாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது NTPC கிரீன் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. ஆக்சிஸ் பேங்கோட டெபுட்டி MD-யாக இருந்த ராஜீவ் ஆனந்த் வந்து ஆகஸ்ட் 3 ரிட்டையர்ட் ஆகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷமீர் செட்டியை வந்து குரூப் எக்ஸிக்யூட்டிவ் ஆட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, ஸ்ட்ராட்டஜிக் ப்ரோக்ராம் அதுக்காட்டு. அடுத்தது பிபின் ஷரஃப் அவங்கள வந்து குரூப் எக்ஸிக்யூட்டிவ் ஃபார் பாரத் பேங்கிங் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இவர் வந்து பார்த்தீங்கன்னா 3rd டைமை கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிறாரு. இது போக இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த ஆக்சிஸ் குரூப்பில் நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்பர்சன், ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் லிமிடெடில் நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்பர்சன் ஆட்டு கண்டினியூ ஆகாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அசோசியேஷனில். பட் ஆக்சிஸ் பேங்கோட டெபுட்டி MD போஸ்டிங் வந்து ரிசைன் பண்ணுறாரு, இது ரிட்டையர் ஆகுறாரு. இது ராஜீவ் ஆனந்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் MRPL மங்களூரு ரிஃபைனரி பெட்ரோகெமிக்கல் லிமிடெட் நினைக்கிறேன் அதோட ஃபுல் நேம். ஆமாம். ஸோ இவங்களோட ப்ராஃபிட் 68% விழுந்திருக்கு, 363 கோடி தான் பண்ணியிருக்கிறாங்க ப்ராஃபிட்டு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 24,596 கோடி, இதுவும் 2.9% விழுந்திருக்கு. எபிட்டா 51.7% விழுந்திருக்கு, மார்ஜின் 4.6% விழுந்திருக்கு. ஸோ ஓவர்லாட் ரிசல்ட்ஸே பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. இது மங்களூரு ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ரிசல்ட்ஸ்லாம் நல்லா அடி வாங்கியிருக்குது.
நெக்ஸ்ட் கார்ப்பரேஷன் மினிஸ்ட்ரியும் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டோ மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த கார்ப்பரேட்டிவ் ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பண்ணுறதுக்கு வேண்டி, குறிப்பாட்ட ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே மார்க்கெட் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த 2 கம்பெனியுமே மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் மோட்டரோட Q4 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 3 மடங்கு அதிகப்படுத்தி இருக்கு. 210%, 434 கோடி. ரெவன்யூ வந்து 17.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2356 கோடி. எபிட்டா வந்து 18.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 329 கோடி. எபிட்டா மார்ஜின் 14% இருக்கு. போர்டு வந்து 40 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம் இந்த டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இது ஃபோர்ஸ் மோட்டார் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் வந்து 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1493 கோடி. டோட்டல் இன்கம் 7711 கோடியா இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 20.59% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.01% இருக்கு. அசட் குவாலிட்டி கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் குறைஞ்சிருக்கு, 1.88%லேருந்து 1.74% குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 0.20%லேருந்து 0.18% குறைஞ்சிருக்கு. டோட்டல் பிஸ்னஸ் 15.30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக அவங்களோட பேங்க் கிரெடிட் டெபாசிட் அந்த சிடி ரேஷியோ 78.09% இருக்கு. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 98.26% இருக்கு. பேங்க் வந்து 7500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. டிசிபி பேங்கோட ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அசட் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் 177 கோடி பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 9.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 558 கோடி. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 3.11%லேருந்து 2.99% குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 1.18%லேருந்து 1.12% குறைஞ்சிருக்கு. ₹1.35 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது டிசிபி பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. அவங்க 25,000 கோடி நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் இதில் டிவிடெண்ட் உண்டானி கேட்டிருந்தீங்க, அதை நான் அப்டேட் பண்ண மறந்துட்டேன். ₹5.50 ₹5.5 வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஓவராட்டு இந்த குவார்டர் ரிசல்ட்ஸில் வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ₹5.50 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 785.67 கோடி ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வோடஃபோன் ஐடியாவில் வந்து ஸ்டேக் வித்து இந்த ஃபண்டை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க நோக்கியா. நெக்ஸ்ட்டு மாருதி சுசுகி வந்து அவங்களோட நியூ பிளான்ட், குறிப்பாட்டு குஜராத்தில் இன்னொரு நியூ பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 கோடிக்கு போட இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்லோ டவுன் ஆகுது. ஏன்னா அது கெப்பாசிட்டி 2030 நாங்கள் 40 லட்சம் யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் இப்போ டிமாண்டு சேல்ஸ் கொஞ்சம் அப்படி மந்தமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்குது, மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரம்போட டேரிஃப்னால குறிப்பாட்டு இந்தியாவோட ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி ஸ்லோ டவுன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஜாப் லாஸஸ் இதில் ஏற்படலாம்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் இந்த ஒர்க் ஃபோர்ஸ் மட்டுமே 5 மில்லியன்ஸ் கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த செக்மெண்ட்டில் உள்ள எம்ப்ளாயிஸ் நான் சொன்ன இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரியில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செமி ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது. ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் வந்து 30.4% இருக்குது. அதாவது இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகுறது 30.4%, $10 billion அப்ராக்சிமேட்லி. ஃபினான்ஷியல் 25ல் 11.72% ஆட்டு இந்த எக்ஸ்போர்ட் குறைஞ்சிருக்கு, $28.5 billion ஆட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் ஓவரால் எக்ஸ்போர்ட் பண்ணது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் ஆல்ரெடி இது ட்ரம்போட டேரிஃப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இந்தியன் சிமெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 14.68 crores பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரேட் லாஸ்ட் இயரில் நெட் லாஸில் இருந்து 60 கோடி நெட் லாஸ்லேருந்து இப்போ ப்ராஃபிட்டுக்கு மாறி இருக்கு. ரெவன்யூ 3.11% விழுந்திருக்கு, 1197 கோடியாக இருக்குது. இது போக டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோர் ஆப்ரேஷன்ஸ் குறிப்பாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம்லேருந்து அவங்களுக்கு 1255 கோடி வந்திருக்கு. அது 2.52% டிப்பாக இருக்குது. ஆதித்யா பிர்லா குரூப்போட கம்பெனி தான் இவங்க. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 1313 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது போக ஃபுல் இயர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா 143 கோடி நெட் லாஸ், டோட்டல் இன்கம் 4357 கோடியாக இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் ரெவன்யூ அடி வாங்கியிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு இது பக்கம்லாம் போக வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு 14,028 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து மல்டிபிள் டிரான்ச்சஸ் மூலமாட்டு வாங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜியோ ஸ்டார் குறிப்பாட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட கம்பெனி தான். வால்ட் டிஸ்னி போதி ட்ரீஸ் ஜாயின்ட் வெஞ்சர், இந்த 2 ஜாயின்ட் வெஞ்சர் தான் ஜியோ ஸ்டார். நெட் ப்ராஃபிட் 229 கோடி பண்ணியிருக்கிறாங்க. 10,6 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க. இது போக ஆப்ரேஷனல் ரெவன்யூ 9,497 கோடி, எபிட்டா 770 கோடி 74 கோடி, எபிட்டா மார்ஜின் 7.7% இருக்குது. ஆஃப்டர் த மர்ஜருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 14, 2024 மர்ஜருக்கு அப்புறம் இந்த இதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ February 14 அவங்க லான்ச் பண்ண ஜியோ ஸ்டார் 100 million பெய்ட் யூசர்ஸை வந்து 5 வீக்ஸ்லேயே 5 வீக்ஸ் ஆஃப் லான்ச்சில் அட்டைன் பண்ணியிருக்கிறாங்க.
10 வீக்ஸ் ஆஃப் லான்ச்சில் 280 மில்லியன் பெய்ட் சப்ஸ்கிரைபர் வந்து டச் பண்ணியிருக்காங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் பெய்ட் யூசர் பேஸ் வச்சுருக்காங்க வேர்ல்டில். இது ஜியோ ஸ்டார் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.